பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அற்புதமான ஆராதனையிலே நாங்கள் இணைந்து கொண்டு ஆண்டவருடைய மேலான நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இந்த நாள் ஆண்டவர் எங்களுக்கு ஏற்படுத்தின ஒரு அற்புதமான நாள். ஆமென். இன்றைய நாளிலே 24 பேர் அங்கே ஆண்டவருடைய பணிக்காக தங்களை அர்ப்பணித்து திருநிலைப்படுத்தப்படுவதற்கு ஆயத்தமாய் கடந்து வந்திருக்கிறார்கள். எனவே உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துகின்ற ஒரு அருமையான நாளிலே நீங்கள் இங்கு கூடி வந்திருக்கிறீர்கள். இந்த நாளிலே நாங்கள் எங்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கின்ற விருந்தினர்களை வரவேற்க இருக்கின்றோம். அதற்கு முன் ஒரு சில அறிவித்தல்கள். தயவு செய்து திருச்சபை இந்த மண்டபத்துக்குள் நீங்கள் எழுந்து அங்குமிங்கும் தெரிய வேண்டாம். உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை இந்த ஆராதனை முடியும் வரை தந்து உதவும்படி உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படும் பட்சத்திலே எங்கள் மத்தியிலே போதகர் சகாயராஜ் மற்றும் போதகர் கரண் அவர்கள் காத்திருக்கிறார்கள். தயவு செய்து எங்கே இருக்கிறீங்க? அவர்கள் எழும்பி நிலுங்க பார்ப்போம். இருக்கிறீங்களா? அவர்கள் அங்கே உள்ளே வரும்பொழுது உங்களுக்கு நான் அவர்களை காண்பிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவை என்றால் நீங்கள் பின்பதாக இருக்கிற இடத்திலே விசாரித்து அவர்களை போய் சந்திக்கலாம். உங்களுக்கான உதவிகளை செய்து தருவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் வரவேற்புரைக்கு செவிமடுக்க இருக்கின்றோம். எங்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கின்ற தேசிய கிறிஸ்தவ ஒன்றியத்தின் வடக்கு கிழக்கு மாகாண தேசிய கிறிஸ்தவ ஒன்றியத்தின் பொருளாளராக இருக்கின்ற மதிப்புக்குரிய போதகர் ரெவரண்ட் டாக்டர் ஜோகானந்தன் அவர்கள் இந்த நேரத்திலே வரவேற்புரையை முன்பதாக வந்து நிகழ்த்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2025 ஆண்டில் தேசிய கிறிஸ்தவ ஒன்றியத்தினால் நடத்தப்படுகின்ற இந்த மேன்மையான திருநிலைப்படுத்தல் நிகழ்வில் கலந்து சிறப்பிக்கும் வண்ணம் இங்கே வருகின்றிருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களோடு கூட, அந்த வகையில் இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னம் நிறைந்த இந்த நேரத்தில் நம்முடைய தேவாதி தேவனுக்கும் நம்முடைய ராஜாதி ராஜனுக்கும் கோடான கோடி நன்றிகளோடு கூட இந்த நேரத்திலும் நம்முடைய ஸ்தாபனத்தின் பிரதான நிர்வாகத்தின் பொருளாளரும் தமிழ் பகுதி இயக்குனருமான பரிசுத்த திருத்துவ சபையின் தலைமை போதகரான ரெவரண்ட் டாக்டர் ஜெபமணி ரட்னம் ஐயா அவர்களை நாங்கள் வருக வருக என்று வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அத்தோடு பிரதான நிர்வாகத்தின் துணைத் தலைவராக துதித்தோட்ட ஊழியங்களின் தலைமை போதராக இருக்கின்றதான ரெவரண்ட் ஃபாதர் ஞானம் அவர்களையும் நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். அவரோடு இணைந்து வருகின்றிருக்கிறான ஃபாதர் ரெஜினால்ட் அவர்களையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் இந்த நிகழ்வுக்காக எங்கள் மத்தியிலே ரொரண்டோ பிரதேசத்திலிருந்து கிறிஸ்தவ ஆலயத்தின் தலைமை பொது ரெவரண்ட் டாக்டர் சோதி செல்லத்துறை அவர்களையும் அவர்களோடு இணைந்து வந்த அவருடைய குடும்பத்தினர்கள், அவர்களோடு இணைந்து வந்த இந்தியாவிலேயே சிங்கப்பூர் இஸ்ரேல் பகுதியில் இருந்து வந்த அனைவரையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதைத் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே இந்த நாளிலும் ஜபாலயத்தினுடைய மூத்த போதகர் அங்கே ரெவரண்ட் சந்தன பிள்ளை அங்கே ஐயா அவர்கள் எங்கள் மத்தியிலே இருப்பதை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவரையும் நாங்கள் வருக வரவேண்டு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதனோடு கூட எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணத்தின் தேசிய கிறிஸ்தவ ஒன்றியத்தின் நிர்வாகத்தின் தலைவரான பெனியல் ஆசீர்வாத் திருச்சபையினுடைய போதகர் ரெவரண்ட் டாக்டர் சாலமன் டிக்சன் அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்பு மகிழ்ச்சி அடைகிறோம். அதோடு கூட எமது ஸ்தாபனத்தின் செயலாளர் ரெவரண்ட் தயல்ராஜ் அவர்களையும், அதனோடு கூட உபதலைவராக இருக்கின்ற ரெவரண்ட் ஜோன்மணி அவர்களையும், உபசெயலாளராக இருக்கின்ற ரெவரண்ட் நிர்மல் பிரசாத் அவர்களையும், இணைப்பாளராக எங்களுடைய வலி கிராமம் வடக்கு பகுதிகளில் இருக்கின்றதான போதகர் ரெவரண்ட் ஆண்டனிக்கின் அவர்களையும் நாங்கள் வருக வருவென்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அது மட்டுமல்ல, எம்முடைய ஸ்தாபனத்தின் பிராந்திய இணைப்பாளர்கள், எம்முடைய ஸ்தாபனத்தின் அங்க வைக்கும் திருச்சபை தலைவர்கள், போதகர்கள், ஊழியர்கள், ஊழியக்காரிகள், விசுவாசிகள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வருக வருவ என்பது வரவேற்றுக் கொள்கின்றோம்.
விசேஷமாக இந்த நாளிலும் திருநிலப்படுத்தல் போகின்ற அல்லது பெற்றுக்கொள்ளப் போகின்ற ஊழியர்கள் ஊழியக்காரிகள் யாவரையும் நாங்கள் அன்போடு வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதே போன்று இந்த நிகழ்வில் கடமையாற்றி கொண்டிருக்கின்றதான அத்தனை ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் உதவியாளர்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டுகிறோம். அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே அழைத்தவரே அழைத்தவரே என்னோளியத்தே ஆதாரமே அழைத்தவரே அழைத்தவரே என்னோளியத்தின் ஆதாரமே அழைத்தவரே அழைத்தவரே என்னோளியத்தின் ஆதாரமே. ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்வினை ஆண்டவருடைய தூய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே எங்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கின்ற யாழ் மாவட்ட இணைப்பாளர் மதிப்புக்குரிய போதகர் ரெவரண்ட் ஆண்டனி குயின் அவர்கள் முன்பதாக வந்து ஜெபத்தோடு இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைப்பார்கள்.
நல்லது அருமையானவர்களே, இன்று உலகத்துக்குரிய எந்த நிகழ்வும் கிடையாது. மிகப்பெரிய ஒரு அபிஷேகத்தை பெறுவதற்காக காத்திருக்கிறோம். இன்று திருநிலை பெறப்போகும் அன்பு பிள்ளைகள் தேவனிடத்திலே தங்களை ஒப்புக் கொடுத்து அவர்களை திருநிலைப்படுத்த போகின்ற அபிஷேகம் பெற்ற ஊழியர்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த அபிஷேகத்தை பெறப்போகிற பிள்ளைகள் கண்ணீரோடு அதை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உன்னதத்திலே நீர் தெரிந்து கொண்டு யாரெல்லாம் அதற்காய் காத்திருந்தார்களோ அவர்களெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் உம்முடைய கிருபையின்படி இந்த நாளை நீர் நமக்கு கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, இந்த அபிஷேகத்தை பெறப்போற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இதை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே சுவாமி, தங்களுடைய சுய தோற்றத்துக்காய் அல்ல, உலக தோற்றத்தின் முதல் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்காய் தங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாக ஆவலோடு காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்தரே, இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு தைலமும் உம்முடைய கிருபையாய் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொன்றும் அபிஷேகமாய் மாறட்டும். ஒவ்வொன்றையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே சகல காரியத்தையும் நடத்தும்படியாக நாம் எல்லாரும் ஆவலோடு இருக்கிறோம். உம்முடைய நாமம் தேசமெங்கும் பரவட்டும். இந்த நிலையை பெற்றுக்கொண்டு, ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உலகமெங்கும் போங்கள், போய் என்னுடைய நாமத்தை சொல்லுங்கள். உங்களுக்கென்று ஒரு பெயர் அல்ல, தேவனுக்கென்று ஒரு பெயரை உருவாக்குங்கள். அப்பொழுது அவர் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். இந்த நாளிலும் நம்முடைய திட்டத்தின்படி, எடுத்த தீர்மானத்தின்படி கொண்டு வந்து இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் உம்முடைய அபிஷேக தைலமாக மாறும்படியாக எல்லாவற்றும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தயவு செய்து அனைவரும் உங்களுடைய ஆசனங்களிலே அமர்ந்து கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற ஆண்டவருடைய உன்னதமான அந்த வசனத்துக்கு இணங்க நாங்கள் இந்த வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்க போகிறோம். எங்களை ஆராதனையிலே வழிநடத்தும்படியாக மதிப்புக்குரிய போதகர் ரெவரண்ட் லூகாஸ் அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஆமென். அப்படி இருக்கிற வண்ணமாக ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த மகிழ்ச்சிகரமான இந்த நல்ல மாலை பொழுதிலே ஊழியர்கள் திருநிலைப்படுத்துகிற இந்த நிகழ்விலே வந்திருக்கிற அனைத்து மூத்த ஊழியர்கள், உதவி ஊழியர்கள், போதகர்களுடைய மனைவிமார்கள், அது மாத்திரமல்ல சகல விசுவாசிகள், உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இது ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். பரலோகம் சந்தோஷப்படுற நாளாக இருக்கின்றது. எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, நீ மறைந்திருக்கிற காலம் அல்ல, எழுந்து ஒளி வீசு என்ற பாடலை பாடி தெரிந்தவர்கள் கரங்களை தட்டி எங்களோடு கூட சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழுந்து பிரகாசி. நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழும்பி ஒளி வீசு. கரங்களை தட்டுவோமாக. நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, மறைந்திருக்கும் காலம் அல்ல,
எழும்பி பிரகாசி, நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல. எழும்பி ஒளி வீசு, நீ மலை மேல் உள்ள பட்டணம். உலகின் ஒளியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். அவர்காய் சாட்சியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். உலகின் ஒளியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். அவர்காய் சாட்சியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். கர்த்தரே தேவன் என்று ஜாதிகள் அறிந்திட சாட்சியாய் நீ வாழ்வாய். நீ மலை மேல் உள்ள பட்டணம். மறைந்து வாழாதே, மறைந்திருக்கும் காலம் அல்ல. எழும்பி பிரகாசி, நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல. எழும்பி ஒளி வீசு, நீ மலை மேல் உள்ள பட்டணம். அழிகின்ற ஜனங்களை மீட்க தேவன் உன்னை அழைத்தார். திறப்பின் வாசலை நிற்க தேவன் உன்னை அழைத்தார். அழிகின்ற ஜனங்களை மீட்க தேவன் உன்னை அழைத்தார். திறப்பின் வாசலை நிற்க தேவன் உன்னை அழைத்தார். அறுவடையோ மிகுதி, வேலையால் குறைவோ, தேவ ஊழியம் செய்வார். நீ மலை மேல் உள்ள பட்டணம். மறைந்து வாழாதே, மறைந்திருக்கும் காலம் அல்ல. எழும்பி பிரகாசி, நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல. எழும்பி ஒளி வீசு, நீ மலை மேல் உள்ள பட்டணம். இருளின் அதிகாரம் உடைக்க வல்லமை உனக்களித்தார். பூமியில் அக்கினியை இறக்க வரங்களை உனக்களித்தார். இருளின் அதிகாரம் உடைக்க வல்லமை உனக்களித்தார். பூமியில் அக்கினியை இறக்க வரங்களை உனக்களித்தார். பாதாளத்தை வெறுமையாக்கி பரலோகத்தை நிரப்ப இரவு கோல் உனக்களித்தார். நீ மலை மேல் உள்ள பட்டணம். மறைந்து வாழாதே. நல்ல உற்சாக கரங்களை தட்டுவோமாக, சந்தோஷமாக. இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளா இருக்கிறது. நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல. எழும்பி ஒளி வீசு, நீ மலை மேல் உள்ள பட்டணம். மறைந்து வாழாதே, மறைந்திருக்கும் காலம் அல்ல. எழும்பி பிரகாசி, நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல. எழும்பி ஒளி வீசு, நீ மலை மேல் உள்ள பட்டணம். அப்படியே என்னோடு கூட சேர்ந்து வாருங்கள், நாம் ஒருமனப்பட்டவர்களாக நம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். எல்லாரும் ஆண்டவரை கனம் பண்ணும்படியாக எழும்பி நின்றவர்களாக கொஞ்ச நேரம் அவருக்கு துதியை செலுத்துவோமாக. காலையிலிருந்து இம்மட்டுமாக பல செய்திகளை கேட்டோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றோம். இந்த மாலை பொழுதிலே ஒரு மகிழ்ச்சிகரமான, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாலை பொழுதுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். மீண்டும் ஒரு நாம் ஊழியர்களாக, திருச்சபை பல அங்கத்தவர்களாக இந்த இடத்துல ஒருமனப்பட்டிருக்கிறோம். இந்த நாள் மிக ஒரு சந்தோஷமான ஒரு நாள். எனவே நாம் ஒரு விசை ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அவர் இல்லாத ஆராதனை பிரயோஜனம் இல்லை. அவர் இல்லாத காரியங்கள் வெறுமனே போய்விடும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீரே பிரதான விருந்தினராக எங்கள் மத்தியில வந்து இந்த ஆராதனையை, இந்த நிகழ்வை சிறப்பித்து ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் அவரை வெல்கம் பண்ணுவோமாக, அவரை வரவேற்போமாக. அவர் ஒருவருக்கே துதிகன மகிமை நாம் செலுத்துவோமாக. நம்ம எல்லாரும் வாய்களை திறந்த ஒரு கணம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நல்ல தேவனே, மக்கு நன்றி அப்பா. உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே சுவாமி ஊழியர்களை திருநிலைப்படுத்துகிற இந்த மகிழ்ச்சிகரமான இந்த மாலை பொழுதிலே சுவாமி நாங்கள் ஊழியர்களாக ஒருமனப்பட்டு நிற்கிறோம். உமக்கு முன்பதாக ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே, ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்குள்ளே இந்த முழு நிகழ்வுகளை உம்முடைய கட்டுப்பாடு
ஏற்பாட்டுக்குள்ளே உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே தலைமை தாங்கி நடத்துவீராக. நீரே பிரதான விருந்தினராக இந்த நிகழ்வை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய மகிமையினாலும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினாலும் இந்த நாளிலே நீர் எங்களை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல நாளிலும் கூட ஒரு விசேஷ வேலைக்காய் நீர் எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறபடியா நன்றி அப்பா. ஒரு விசேஷித்த வேலைக்காக இந்த பூமியிலே சுவாமி உமக்காக பயன்படுகிற பாத்திரங்களாக, உம்முடைய பிரதிநிதிகளாக, உம்முடைய வேலையாட்களாக, உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை ஆண்டவரே கையில் எடுத்தவர்களாக தைரியத்தோடு ஒரு கிதியோனை போல கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு கர்த்தருக்காக தைரியத்தோடு எழுப்பி பிரயாசப்படுகிற ஆண்டவரே இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. உம்முடைய அளவில்லாத உம்முடைய பிரசன்னத்தினாலே இந்த ஆலயம் முழுவதிலும் ஒரு தேவ மகிமை ஊற்றப்படுவதாக. ஒரு தேவ பிரசன்னத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அனாயிண்டிங் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ரியாந்தரலரபா ஷகலந்தரே தூரபலரந்தரலரபா ஷகலரபா ரியாந்தூரலரபா. நன்றி ஆண்டவரே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவாதி தேவனே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ ஒருவர் மாத்திரமே ஆராதனைக்கு ஆண்டவரே தகுதியான தெய்வம், ஆராதனையில பிரியப்படுகிற தெய்வம். எங்கள் ஆராதனைகளை ஒரு சுகந்த வாசனையை போல, எங்கள் ஆராதனையை ஒரு சுகந்த காணிக்கையை போல நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவரே, இந்த நேரத்தை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாடுவது மாத்திரமல்ல, உம்மை ஆராதிக்கிற பொழுது இயேசுவின் நாமத்தினாலே வானம் திறக்கப்படுவதாக. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பும்படியாக. அன்று சாலமோன் தேவாலயத்திலே தேவ மகிமை இறங்கியது போல இந்த இடத்துல ஒரு அளவில்லாத உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை ஒருவருக்கே உரித்தாகும்படியாக தேவனுடைய பிரசன்னத்தினாலே எங்களை அளவில்லாத பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பும்படியாக. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ ஒருவரே நல்லவர், 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 நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Lord. இயேசுயா நல்லவரே. Thank you Lord. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல இயேசுவே என் உள்ளமெல்லாம் ஆமப்பா துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, இதயமெல்லாம் இனிக்குதையா. இதயம் சொல்லுவோம் அப்பாவை பார்த்து ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எனது மணவாளனே, ஹல்லேலூயா. என் இதய வாங்கப்பா அப்பா, எங்க மத்தியில வாங்க ராஜா. நன்றி ராஜா. இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்க
பார்க்கணுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், மழகை ரசிக்கணுமே. பாதம் அமரணுமே. சொல்லுங்க, பாதம் அமரணுமே. சித்தம் அறியணுமே. நானும் சித்தம் அறியணுமே. எனது மனவாளனே அப்பா, என் இதய ஏக்கமே ராஜா, இனியவரின் இயேசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரின் இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். மார்பில் சாய்ந்தால் சுகமே, தோளில் கிடந்தால் ஜெயமே. சொல்லுவோமாக, மார்பில் சாய்ந்தால் சுகமே, தோளில் கிடந்தால் ஜெயமே. கைகள் என்னில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. கைகள் என்னில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. மார்பில் சாய்ந்தால் சுகமே ராஜா, தோளில் கிடந்தால் ஜெயமே. சேர்ந்து சொல்லுவோமாக, மார்பில் சாய்ந்தால் சுகமே, தோளில் கிடந்தால் ஜெயமே. மானானது நீரோடை வாஞ்சிப்பது போல் நான் வாஞ்சிக்கிறேன். உம்மன்பிலே மூழ்கணுமே, உம்மோடு என்றென்றும் நடக்கணுமே. மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல் நான் வாஞ்சிக்கிறேன். உம்மன்பிலே மூழ்கணுமே, உம்மோடு என்றென்றும் நடக்கணுமே. மார்பில் சாய்ந்தால் சுகமே. இயேசுவே அப்பா, நல்ல மாலை பொழுதுமே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய மகிமையினாலும் நிரப்புவீராக. தோளில் கிடந்தால் ஜெயமே. பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். ஆமே, கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இயேசுநாதா, இதயமெல்லாம் இதயமெல்லாம் மகிழுமையா. கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளே, தடுமாற்றம் எனக்கில்லை. கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளே, தடுமாற்றம் எனக்கில்லை. உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன்.
என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இயேசுநாதா, இதயமெல்லாம் இதயமெல்லாம் மகிழுதையா. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே. எஸ் லார்ட், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் மறுபுறமாகிய தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான இந்த மாலை பொழுதுக்காக உமக்கு நன்றி. எங்கள் ஆராதனை சுகந்த வாசனையை போல நீர் ஏற்றுக்கொண்டபடியால் உமக்கு நன்றி அப்பா. சகல துதிகன மகிமை ஒருவருக்கே உரித்தாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அனைவரும் அமர்ந்து கொள்ளுவோம். திருநிலைப்படுத்தல் 2025 ஆண்டுக்கான சிறப்பு ஆராதனையிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த வேலையானது மிக முக்கியமான வேலையாக இருக்கிறது. இன்று இங்கு திருநிலைப்படுத்தப்படுவதற்கு கூடி வந்திருக்கின்ற 24 பேரும் திருநிலைப்படுத்தப்பட இருக்கிறார்கள். இந்த திருநிலைப்படுத்தல் நிகழ்வினை இந்த இடத்திலே அங்கே சிறப்பாக அங்கே முன்னின்று செய்வதற்கு எங்கள் மத்தியிலே மதிப்புக்குரிய போதுகிறவர் டாக்டர் ஜெபமணி ரட்னம் ஐயா அவர்கள் அங்கே காத்திருக்கிறார்கள். எனவே அவர்களை முன்பதாக அழைப்போம், இந்த நிகழ்வை அங்கே நடத்தி செல்லும்படியாக. சந்தர்ப்பமாக இருக்கிறது. ஒரு திருமண ஒப்பந்தத்தை பார்க்கலாம், மிகவும் முக்கியமான ஒரு ஒப்பந்தம். வேதம் சொல்லுகிறது, ஒரு பொருத்தனையை செய்வதற்கு முன்பதாக நாம் சிந்திக்க வேண்டும். பொருத்தனை செய்த பின்பதாக அந்த பொருத்தனையை நாங்கள் நிறைவேற்றாவிட்டால் அது எங்களுக்கு பாவமாக இருக்கிறது என்பதாக. அருமையான ஊழியர்கள், இன்று போதகராக சிலர் உங்களுடைய வாழ்க்கையை திருநிலைப்படுத்தி வந்திருக்கிறீர்கள். அதுபோல் கிறிஸ்துவ ஊழியத்திற்காக சிலர் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சிலர் உதவி போதகர்களாக இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள். அப்போ இந்த பொருத்தனையை செய்வதற்கு முன்பதாக நீங்கள் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே அக்கிரமம் மிகுதியாவதினால் அன்பு தணிந்து போய்விடும் என்று. அப்போ இந்த உலகத்திலே அதை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கைகளிலே ஊழியங்களிலே நாங்கள் பார்க்கும்போது அந்த ரியல் அன்பு, அந்த ஆதியில் இருந்த அந்த அன்பு இன்றைக்கி இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறி. முதல் நூற்றாண்டு திருச்சபை எடுப்பீர்களானால் அவர்கள் அனைத்தையும் இழந்து சகல சொத்துக்களையும் விற்று தங்களுடைய காலங்களை மறந்து தங்களுடைய நேரங்களை மறந்து தங்களுடைய ஜீவியங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார்கள். அப்போ இந்த இடத்துல திருநிலை படுத்து வந்திருக்கோள் எத்தனை பேருக்கு அது தெரியும்? கரங்களை உயர்த்தி காண்பிக்க பார்ப்போம். சரி, உண்மைதான் அப்படின்னு சொல்கிறவங்க நல்லா 2 கரங்களை உயர்த்தி காண்பிக்க பார்ப்போம். சரி, இப்போ இது இன்றைக்கி உலகம் மறந்து போயிருக்கிறது. இன்று அந்த அன்பு இருக்கிறதா, இன்று அந்த தியாகம் இருக்கிறதா என்பது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ இந்த தேசிய கிறிஸ்துவ ஒன்றியத்தினுடைய பிரதான நோக்கமானது ஆண்டவருடைய அந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதாக மாறும். இது அருமையான மாலை வேளையிலே இந்த பொருத்தனை நீங்கள் செய்வதற்கு முன்பதாக நாங்கள் கேட்போம். அநேகமாக பொண்ணு மாப்பிள்ளை வந்திருக்கும் போது புருஷனத்தில் கேட்போம், நீ இப்போ உண்மையிலே இந்த பொண்ணை கல்யாணம் கண்டு பொண்ணை வந்திருக்கிறியா? அந்த அண்ணு சொல்லுவோம் ஆமாம் அப்படின்ட்டு. அப்புறம் மாப்பிள்ளையை பார்த்து கேட்பேன், நீ உண்மையிலே செய்ய வரியான்னு. ஏன்னா அதுலேயும் எங்களுக்கு ஒரு சந்தேகம். நிறைய கல்யாணம் கட்டி அது இன்றைக்கி நிறைவேறதுக்காக ஒரு பெரிய கேள்வி தான். எங்கள் சந்தேகம் நிறைவேறுகிற காலங்கள் நிறைய இருக்கிறது. அந்த காலத்திலே திருமணங்கள் உண்டாய் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கேள்விகளை கேட்பார்கள். அதுபோல் இந்த மாலை வேளையில் இந்த பொருத்தனை செய்யும்போது மெய்யாகவே நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா? இயேசுக்காக தான் இந்த ஊழியத்தை செய்வதற்காக வந்திருக்கிறீர்களா? இந்த பொருத்தனை செய்வதற்கு முன்பதாக நல்ல ஒரு மனோநிலையிலே ஆண்டவருக்கு முன்பதாக சொல்ல வந்திருக்கிறீர்களா? அதை நீங்கள் சிந்திக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. நாள் பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார்.
பரிசுத்தவான்கள் கூடியிருக்கிறார்கள். பரிசுத்தவான்களை வழிநடத்துவதற்காக பரிசுத்தவான்கள் நாங்கள் உங்களோடு கூட இருக்கிறோம். அப்போ இந்த பொருத்தனைகளுக்கு ஒரு நாள் ஆண்டவராக இயேசு வரும்போது நானும் நீங்களும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அடுப்படியால் இந்த பொருத்தனையை செய்வதற்கு முன்பதாக மிக கவனமாக நீங்கள் செய்யும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ரெண்டாவது வேதம் சொல்லுகிறது, அக்கிரமத்தினால் அன்பு குறைந்துவிடும், அதுபோல் விசுவாசத்தை காண்பேணும். இன்றைக்கு விசுவாசமானது இருக்கிறதா என்பது அடுத்த கேள்விக்குறி. இன்னும் சிந்திப்பீர்களானால் இன்னும் சொல்லப்படுகிறது, விசுவாச துரோகம் நேரிட்டு அந்த கேட்டின் மகனாகிய மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்போ எங்கே விசுவாச துரோகம் ஏற்படணும்? ஊழியர்கள் மத்தியிலே தான். அப்போ முதலாவதாக இந்த இடத்துல உதவி ஊழியத்துக்காக வருவர்களுக்காக ஒரு திருநிலைப்படுத்துதலை இங்கே செய்வார்கள். நீங்கள் முதலாவது யோசிக்க வேண்டும், உங்களுடைய போதகருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா? இன்றைக்கி அது பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காரியம். உதவி ஊழியர்கள் இருப்பில்லையானால் உதவி ஊழியர்கள் உண்மையாகவே உங்களுடைய ஊழியருக்கு நீங்கள் உதவியாக உண்மையாக இருக்க போகிறீர்களா? இன்றைக்கு எங்கே போனாலும் விசுவாச துரோகங்கள். சபைக்கு உண்மை இல்லை, மனைவிக்கு உண்மை இல்லை, புருஷனுக்கு உண்மை இல்லை, பிள்ளைகளுக்கு உண்மை இல்லை, ஸ்தாபனத்துக்கு உண்மை இல்லை. அடிக்கடி நான் சொல்கிறது, ஐடென்டி கார்டுக்காக என்சிஎஃப்க்கு வராதிங்க. இன்றைக்கி நிறைய போதகர்கள் கூட இன்றைக்கி ஒரு கிட்டத்தில் ஒரு போதகரை பிடித்து விட்டார்கள் போலீஸில். பிடித்து அவன் பின்பதாக அவருடைய பேசில் பார்க்கும்போது ஒரு 15-20 ஐடென்டி கார்டு. அப்போ அந்த போலீஸ்காரன் கேட்குறான் அந்த போதகத்தில், நீங்கள் எந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறீங்க? அவனுக்கு மேலே எங்கேயும் தெரிய முடியவில்லை. கடைசியாக போலீஸுக்கு கொண்டு போய் அவருடைய விசாரணையில் வைத்தார்கள். அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு முன்பதாக இந்த பொருத்தனை செய்வதற்கு. அதுபடினால் அந்த அருமையான மாலை வேளையில் ஊழியத்தில் இருக்கிறவர்கள் எழுப்பிடுங்கள். எல்லாரும் எழுப்பிடிக்கும் போது பாடப்போகிறீர்கள். அதன் பின்பதாக எங்கள் மத்தியில் இருக்கிறதான அருமையான மூத்த போதகர் சந்தன பிள்ளை அவர்கள் எனக்கு முன்பதாக உமக்காக வாழ போகிறேன் அந்த துதிகளோடு கூட அந்த பாடலை பாடுவோம். கண்களை மூடி தலையிலே தாழ்த்தி விசேஷமாக அனைவரும் சேர்ந்து அந்த பாடலை பாடும்போது விசேஷமாக திருநிலை படுத்தப்படுகிற ஊழியர்கள் உடைய கண்களை மூடி தலையிலே தாழ்த்தி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே உன் பின்னே நாங்கள் போக துணிந்தோம், பின்னோக்கினார். லூக்காஸோடு கூட சேர்ந்து ஆண்டவரே சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே என்று ஆண்டவரை நோக்கினார். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். நான் உலகமே பின்னே சிலுவையின் முன்னே, உலகமே பின்னே சிலுவையின் முன்னே, உலகமே பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஒரு கண்களை மூடி தலையில் தாழ்த்தி போதர் சந்தன பிள்ளை அவர்கள் உங்களுடைய இந்த பொருத்தனையை ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் செய்கிறபடினால் உங்களுக்காக அவர் வேண்டிக் கொள்ளும் போது ஒரு இருதயத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவரே
பின்னோக்க மாட்டேன். உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் நான் சகல நாட்களிலும் வாழ்வேன் என்று உங்களுடைய இருதயத்தோடு இந்த ஜெபத்தை செய்யுங்கள். ஒரு மூத்த போதர் எத்தனையோ ஊழியர்களை இந்த பிரதேசங்களில் உருவாக்கினவர். அவர் உங்களுக்காக செபிக்கும் போது நீங்கள் ஒரு முழு இருதயத்தோடு ஆத்மாவோட பலத்தோடு அன்பான ஆண்டவரை இந்த ஜெபத்தை கேளுங்கப்பா, நாங்களும் அர்ப்பணத்தோடு உம்மோடு கூட இந்த ஜெபத்தை செய்கிறோம் என்று உங்களுடைய இருதயத்தில் செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். சர்வ வல்லமை உள்ளவரே, மகத்துவம் நிறைந்தவரே, இந்த சாயந்தர வேளையிலும் ஆண்டவரே விசேஷமாய் தங்களை அர்ப்பணித்து வாக்கு கொடுக்க போகிறவர்கள் இந்த பூமிக்கு அவர்கள் ஒரு சாட்சியாக ஒரு உப்பாக காணப்பட வேண்டும் என்று நாங்கள் உங்களிடத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாள் முதல் அவர்கள் நம்முடைய நித்தியத்துக்கு வரும் வரையிலும் தாங்கள் கொடுத்த வாக்குக்கு ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பாத்திரவான்களாய் பாத்திரவாட்டிகளாய் காணப்படுவார்களாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உண்மை உள்ள மனுஷன் உண்மை உள்ள மனுஷி பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களே. ஆகவே அந்த வார்த்தையின்படி இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே இந்த ஒப்பந்தத்துக்குள்ளாய் தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபை உள்ள கரம் முழுவதுமாய் தாங்கிக் கொள்வதாக. ஆண்டவரே, நீர் ஆலோசனை கர்த்தராக வல்லமை உள்ள தேவனாக நீர் அவர்களுக்கு இருந்து இந்த நாளிலிருந்து உம்முடைய நித்தியத்துக்கு வரும் வரையிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவருடைய உடன்படிக்கையும் இவருடைய ஒப்பந்தமும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாக இருப்பதாக. இவர்களுக்கென்று நீர் அனுப்புகிற தேவதனுடைய பணிவிடைகள் இவர்களோடு நீடித்திருப்பதாக. நித்தியத்துக்கும் உம்முடைய கிருபை கூட இருந்து பண்ணிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்லது. சபை மக்கள் நான் அனைவரும் எழுந்திருப்போம். எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய அரசியலை பார்ப்பீங்கன்னு சொன்னாக்கா இது மாதிரி நிறைய செய்வாங்க. ஆனால் ஒன்று கூட நடைமுறைப்படுத்த மாட்டான். இப்பயும் கடந்து போன நாட்களில் நிறைய பேர் செஞ்சாங்க, பிரதேச சபைகள் எல்லாம் நிறைய கொடுத்தோம் கூட. ஆனால் நீங்கள் அப்படி செய்வீர்களே ஆனால் ஆண்டவர் ஆகிய இயேசுவுக்கு ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டியது. அவர்களுக்கு கணக்கு கொடுக்கறதுக்கு அவங்களும் கணக்கு கொடுக்குறான். இப்போயே 3 வருஷம் 4 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வரான் இல்லையா? அவனுக்கே அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஞாபகத்தில் வைப்போம். இந்த உலகமே எத்தனையோ வருஷங்களுக்கு செய்த அந்த தப்பிதத்தை தண்டித்து சிறைக்கு அனுப்புமையானால் உங்களையும் என்னையும் படைத்து ஆண்டு சூரியனை சந்திரனை வழி நடத்துகிற அந்த தெய்வம் அவர் சொன்னதை செய்யாமல் இருப்பாரா? அப்படினால் பொருத்தனைகளிலே கவனம் உள்ளவர்களாக இருப்போம். சரி சொல்லுங்கள். நான் எவ்வளோ பேரை போட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே செய்தது திரும்பவும் என்னுடைய பேர் சிவமணி ஆகிய நான். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மாற்கு 16:15 என்பதற்கு அமைய கிறிஸ்து இயேசுவின் கட்டளையின்படி அவருடைய சீசனாக முழு நேர தேவ ஊழியத்தில் என்னை அர்ப்பணிப்பதோடு இன்று முதல் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தின்படி என்னுடைய ஜீவியத்தின் சாட்சியை காத்துக்கொள்வேன் என்றும் கிறிஸ்து இயேசுவின் வழியில் நடப்பதோடு எல்லா காரியங்களிலும் வேத வசனத்தின் கற்பனைகளுக்கும் விதிகளுக்கும் ஏற்புடையதாய் பணிபுரிவேன் என்றும் தேசிய கிறிஸ்தவ ஒன்றியத்துக்கும் தலைமத்துவத்திற்கும் உண்மை உள்ளவனாய் இருப்பேன் என்றும் எனது திறமைக்கு இயன்றவரை பற்றுறுதியோடு ஊழியங்களை நிறைவேற்றுவேன் என்றும் என்னுடைய சகலவித கிரியைகளினாலும் ஒருபோதும் தேவனுக்கு முன்பாகவும் பரிசுத்தவான்களுக்கு முன்பாகவும் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி உறுதி செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நடத்துவார்கள். நீங்கள் எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். செய்து நீங்கள் முன்பதாக வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்தவ ஊழியர்கள் உங்களுடைய பெயர்களை இப்பொழுது நான் குறிப்பிடுகிறேன். நீங்கள் முன்பதாக வரிசையாக எழுந்து வந்து நின்று கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆர் ராம்குமார், எஸ் ரொபின்சன், பி ஹரிகரன், டி சுரேஷ் கண்ணா, அழைத்தவரே என்னூழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே என்னூழியத்தின்
எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என்னோலியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என்னோலியத்தின் ஆதாரமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே. பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே. பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே அப்பா, இன்று மட்டும் போதுமே. அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என்னோலியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என்னோலியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என்னோலியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என்னோலியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என்னோலியத்தின் ஆதாரமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே. பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் இருக்கிறபடினால் அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய கரங்களை இந்த ஊழியர்களுக்கு நேராக நாங்கள் நீட்டி, அன்பான ஆண்டவரே, இதோ இந்த கடைசி காலத்தில் உங்களுடைய வருகையின் அண்மையிலே நாங்கள் சமீபித்திருக்கிறோம். இந்த ஊழியர்கள் ஏதோ தானோ என்றல்ல, கடைசி பட்டன் ஓடுகிறதுக்கான ஒரு ஊழிய பலத்தை நீங்கள் கொடுங்க. இதோ இந்த மூத்த ஊழியர்கள் கரங்களை வைத்து செபிக்கும் போது அவர்களிடத்தில் இருந்த அபிஷேகம் இன்னும் ரெட்டிப்பாக இவர்களுடைய ஜீவியங்களிலே கடந்து போக பண்ண வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் செபிப்போம். போதர் லூக்கஸ் அவர்கள் தொடர்ந்து
கௌரி. என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் ST சுலோஜினி. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, அப்பாவும் சந்நிதியில் அகமகிழ்ந்து களி கூறுவே. இயேசு அப்பாவும் சந்நிதியில் டி தர்சிகா. அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போதும் உம்மை காண்பே, நான் எப்போதும் உம்மை காண்பே. ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே, எஜமானனே, எஸ் துசானா. என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. ஐயா, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன். பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே.
மறவார் இயேசு மறவார் உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார் மறவார் கே. சந்திரசேகரன். உன்னை உருவாக்கின தேவன் மறவார் அழைத்தவர் உன்னை மறவார் அபிஷேகம் செய்தவர் மறவார் அழைத்தவர் உன்னை மறவார் அபிஷேகம் செய்தவர் மறவார் நடேசலிங்கம். அன்போ நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார் மனிதனின் அன்போ நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார் மகிமையின் தேவன் உன்னை மறவார் மறவார் இயேசு மறவார் ஆர். சண்முகநாதன். பொழுதிலும் மறவார் மறவார் இயேசு மறவார் உன்னை உருவாக்கின தேவன் மறவார் தரிசனம் தந்தவர் மறவார் தாங்கியே நடத்திட கே. மீனாபிங்கை. தரிசனம் தந்தவர் மறவார் தாங்கியே நடத்திட மறவார் எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார் எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார் எலியாவின் தேவன் உன்னை எஸ். கலைமகள். மறவார் இயேசு மறவார் உன்னை ஒரு உயிமை பொழுதிலும் மறவார் மறவார் இயேசு மறவார் உன்னை உருவாக்கின தேவன் மறவார் வாக்கு தத்தம் தந்தவர் மறவார் வழி காட்டி நடத்திட மறவார் வாக்கு தத்தம் தந்தவர் மறவார் வழி காட்டி நடத்திட மறவார் வானமும் பூமியும் ஆர். மேரி மரிஸ்டலா. வார்த்தையை நிறைவேற்ற மறவார் வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார் வார்த்தையை நிறைவேற்ற மறவார் மறவார் இயேசு மறவார் உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார் மறவார் இயேசு மறவார் உன்னை உருவாக்கின தேவன் மறவார் டி.எம். புனிதவதி. இயேசு மறவார் உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார் மறவார் இயேசு மறவார் உன்னை உருவாக்கின தேவன் மறவார் அழைத்தவர் உன்னை மறவார் அபிஷேகம் செய்தவர் மறவார் அழைத்தவர் உன்னை மறவார் அபிஷேகம் செய்தவர் மறவார் மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார் மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார் மகிமையின் தேவன் உன்னை மறவார் மறவார் பாபு.
Check 1. வி தனராஜா. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உன்னை உருவாக்கின தேவன் மறவா தரிசனம் தந்தவர் மறவா தாங்கியே நடத்திட மறவா தரிசனம் தந்தவர் மறவா தாங்கியே நடத்திட மறவா எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எளியாவின் தேவன் உன்னை மறவார் எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எளியாவின் தேவன் உன்னை மறவார் வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார் மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார் மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார் மகிமையின் தேவன் உன்னை மறவார் மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கின தேவன் மறவா மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கின தேவன் மறவா உன்னை உருவாக்கின தேவன் மறவா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே நன்றி நன்றி ஐயா
கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னை தருகிறேனும் கையிலே, என்னை தருகிறேன் தருகிறேனும் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேனும் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேனும் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உம் சேவைக்காய் என்னை தருகிறேன், வணைந்திடும் உம் சித்தம்போ. உம் சேவைக்காய் என்னை தருகிறேன், வணைந்திடும் உம் சித்தம்போ. உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டுடுவே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே ராஜா, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. இந்த வசனத்தை நாம் படிச்ச பிறகு அநேகர் ஆறுதல் அடைஞ்சாங்க, சபைகள் அதிகம் ஆரம்பிச்சு. இது வெளிப்பாடு இப்போ உங்களுக்கு வரணும். சும்மா வசனத்தை படிச்சோன்னு சொல்லிடக்கூடாது. வசனத்துக்குள் இருக்கிற அது பாருங்க, பைபிள் சொல்லுது, சத்துருவையும் எதிரிகளையும் மிதிச்சு போட. 8வது அதிகாரத்தில் 2வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க, மிதிச்சு போட நீங்க என்ன செய்யணுமா, வசனத்தை உறிஞ்சி. பாலகர் வாயிலேன், பாலனா குழந்தை, அது தாய்கிட்ட அந்த பாலை உறிஞ்சி எடுத்த உடனே
அந்த பலத்துல வாழ்ற மாதிரி இந்த வசனத்தை உறிஞ்சி உங்க லைஃப் உள்ளுக்கு போகும் பொழுது பிசாசு நடுங்குவான், நோய்கள் நடுங்கும், சாபங்கள் பறந்து ஓடும். அதனால இந்த 2 வேர்டு மறந்துட வேண்டாம். 53ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் உலகத்தை அசைச்ச ஒரு அதிகாரம். எனக்கு தெரியாம போச்சே, இந்த கத்தோலிக்க சர்ச்சில் இருக்கும் பொழுது இந்த மகிமை எங்களுக்கு விளங்கல. சிலுவையின் ரகசியம் இந்த சாப்டரை படிக்கிறவன் பூமியை அசைச்சிருவான், அதிசயங்களை காண்பான். அந்த வசனம் பாருங்க சொல்லுது, எங்கள் மூலமாய் the prophets தீர்க்கதரிசிகள் மூலமாய், வேதத்தை எழுதினவர்கள் மூலமாய், இயேசு கிறிஸ்துவோடு உரையாடினவர்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை பாருங்க சொல்லுது, மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவசித்தவன் யார்? நீங்க விசுவசிச்சிட்டீங்கன்னா அது விசுவசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம், the arm of God. புயம்னா action of God. தேவனுடைய கிரிகை உங்களுக்குள் உண்டாகும். தேவனுடைய கிரிகை. இப்ப உங்க கிரிகையில தான் நோயை சுகமாக்க முடியல, துன்பத்திலிருந்து விடுவிக்க முடியல, சபை கட்ட முடியல, குடும்ப பிரச்சனையை தாங்க முடியல. அதனாலதான் அந்த புயம் யாருக்கு வெளிப்பட்டது சொல்லுது பாருங்க. புயம் யாருக்கு வெளிப்பட்டது? வெளிப்பட்டதுன்னா வெளிப்பாடு, ரெவலேஷன். ரெவலேஷன் இந்த 2 வேர்டை சொல்லிட்டு உங்களுக்கு ஜெபிக்க விரும்புறேன். சேஞ்ச், ஒரு டாக்டரா சேஞ்ச் பண்ணப்படுறான், ஒரு இன்ஜினியரா சேஞ்ச் பண்ணப்படுறான், ஒரு பொலிட்டீஷியனா சேஞ்ச் பண்ணப்படுறா, ஒரு ஜிஎஸ்ஆ சேஞ்ச் பண்ணப்படுறா, ஒரு டிரைவரா சேஞ்ச் பண்ணப்படுறா. ஆனா நீங்களும் நானும் எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா அதெல்லாம் மாற்றம். நீங்களும் நானும் பரிமாற்றம் அடைகிறோம். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வந்து பவுலை போல நீங்களும் சொல்லலாம், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார். அப்படியே கைகளை உயர்த்துவீங்களா? ஆண்டவரே, அந்த பரிமாற்றத்தின் ஆவி, ஆண்டவரே அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆவி, இப்ப நாங்க வாழலாம். ஆண்டவரே, உம்முடைய ஆவி பூமியில எங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறபடியினாலே இந்த பூமியில் இருக்கிற சாபங்களை, நோய்களை, துன்பங்களை, பாடுகளை உடைக்கத்தக்கதான ஒரு வெளிப்பாடு இந்த பிள்ளைகளுடைய, இந்த ஊழியக்காரருடைய இருதயத்தில் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிப்பாட்டின் ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே தங்கி வாசம் பண்ணி அதிசயங்களை செய்யும்படியாக அந்த பரிமாற்றம் உங்களுக்குள் உண்டாயிருக்க பரிசுத்த ஆவியானவர் முத்திரையிட்டு உங்களை அபிஷேகம் பண்ணி காத்து நடத்துவாராக. வானத்தையும் பூமியையும் படைத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு கருத்தரங்கை நிறைவு செய்து மாலையிலே எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாண தேசிய கிறிஸ்தவ ஒன்றியத்தில் தன்னுடைய பாதையிலே பயணித்தது. போகும்பொழுது ஒரு சில குறிப்பிட்ட இடத்தில் சில நபர்கள் அந்த நதிக்கு பூக்களை எல்லாம் போட்டு வரவேற்றார்கள். அந்த நதிக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு பூவெல்லாம் போட்டு வரவேற்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த நதி இன்னும் பரபரப்பாக ஓட ஆரம்பித்தது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போகும் பொழுது அந்த நதியிலே சில பேர் விளையாடி குளித்து அந்த நதியினுடைய போக்கை பார்த்து ரசித்து மகிழ்ச்சியாக இருந்தால், அதை நதி கண்டவுடன் இன்னும் அதுக்கு ஒரு மகிழ்ச்சியாகிவிட்டது, ஓடிக்கொண்டே இருந்தது. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கொஞ்சம் பேர் சாக்கடைகளை கொட்ட வலிக்கிட்டாங்க, ஊத்தைகளையும் குப்பைகளையும் கொட்ட வலிக்கிட்டார்கள். அந்த நதி அதையும் தாங்கி கொண்டு அந்த நதி ஓட ஆரம்பித்தது. ஓடி நதி தான் சேர வேண்டிய இடத்தை நோக்கி சென்றடைந்தது. அதற்கு பெயர் தான் நதி. இதை ஊழியத்தில் இருக்கிற நீங்கள், ரொம்ப சுருக்கமாக சொல்லுகிறேன், நீங்கள் உங்களை சில இடங்களில் போற்றுவார்கள், உங்களை சில இடங்களில் வாழ்த்துவார்கள், சில இடங்களில் உங்கள் மேல் குப்பைகளையும் தூசியும் கொட்டுவார்கள். நின்று விடாமல் ஓடுங்கள். ஓடுகின்ற பொழுதுதான் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட தலைவர்கள் இங்கே முன்பதாக உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது சில வசனங்களை சொல்லி ஆசீர்வதித்தார்கள். இந்த உலகம் எப்பொழுதுமே நமக்கு எதிராக இருக்கும், எதிர்மறையான சிந்தனைகளை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வரும். அவைகளை தள்ளிவிட்டு உங்களுக்கு முன்பதாக வைத்த இலக்கை
ஆண்டவர் தொடக்கிறவர் முடிக்கிறவர் நமது ஆண்டவர். அதை நோக்கி பயணமாகுங்கள். உங்களை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். உங்களுக்காக அவர் யுத்தத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் என் கனத்தை நீ பெற்றாய் என்று வசனம் சொல்கிறது. ஆகையினாலே இந்த மாலை பொழுதில் இருக்கிற நீங்கள், நான் நினைக்கிறேன் ஆண்டுடைய பார்வையிலே நீங்கள் அருமையானபடினால் இன்றைக்கு ஒரு கனத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. பரிசுத்தவான்கள் உங்கள் கைகளை வைத்து ஆசீர்வதித்திருக்கிறார்கள். அந்த கனத்துக்கு பாத்திரவான்களாய் செயல்படுங்கள். உண்மையாக இருங்கள். மரணமடைந்த மூடுங்கள். உங்கள் பிரதேசங்கள் ஊழியங்களை ஆண்டவருக்காக சாட்சியாக வைராக்கியமாய் செய்யுங்கள். எப்பொழுதும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அதே நேரத்தில் ஸ்தாபனமும் உங்களுக்கு பக்கமலகமாக இருக்கும். உங்களை வாழ்த்தி மனப்பூர்வமாய் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you all. God bless you. இப்பொழுது நாங்கள் இந்த நிகழ்வில் அடுத்த மிக முக்கியமான ஒரு நேரத்துக்குள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய திருவார்த்தையை செவிமடுக்கின்ற ஒரு உன்னதமான நேரம். இந்த நேரம் எங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கனடா தேசத்திலிருந்து